மாதலை முத்துமாரியம்மன் கோயிலை நோக்கி பல்வேறு வித்தியாசமான முறையில் இந்த சடங்களை ஆற்றங்கரைக்கு போகின்றார்கள். இந்த வருஷமும் இதே மாதிரி தான் செய்கிறது. நாங்கள் இல்லாத பிறக்காத மின்னுக்கு இந்த இதே ஆற்றங்கரை ஓரத்திலே எல்லோரும் தங்களை மறந்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர். நூற்றுக்கணக்கான வருடங்களாக காலங்காலமாக செய்யப்பட்டு வருகின்ற ஒரு கலாச்சாரமாக வணக்கம் உறவுகளே, இந்த காணொளி ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான காணொளி என்று நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். அதாவது இலங்கையில் உள்ள மாத்தளையில் மாத்தளை முத்துமாரி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சொல்வார்கள். அதாவது அதிகாலையிலே ஆற்றங்கரையோரத்திலேக்கான அந்த முட்கள் குற்றப்பட்டு பின்னர் மாத்தளை அம்மன் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஏழுமுக காளி கோயிலில் இந்த காவடிக்கான முன்னேற்பாடுகள் பல நூற்றுக்கணக்கான வருடங்களாக காலங்காலமாக செய்யப்பட்டு வருகின்ற ஒரு கலாச்சாரமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் எவ்வாறு அந்த ஆற்றங்கரையில் நடைபெற்ற அந்த விடயங்கள் என்ன, நீங்கள் பார்க்காத பல அதிசயமான பல விடயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகின்றீர்கள். இங்கு தூக்கு காவடி எல்லாம் எங்களை யாழ்ப்பாணத்தில் நடைபெறுவது இல்லாமல் சற்று வித்தியாசமான முறையிலே நடைபெறுகின்றன. எல்லோரும் பக்திமயமாக அந்த அம்மனுக்கான நேர்த்திக்கடனை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று நடைபெற்ற முக்கியமான காட்சிகள் அனைத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி தன்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இதுதான் அந்த அருள்மிகு ஸ்ரீ ஏழுமுக காளியம்மாள் திருக்கோயில். பல நூறு வருடங்களாக இங்கு மாத்தளை முத்துமாரி அம்மனுக்கு காவடிகள் இந்த கோயிலிருந்து எடுக்கப்படும். அந்த வகையிலே அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே மிகவும் சிறப்பாக பக்தி பயமாக பக்தர்கள் நீராடி அந்த காவடிகளை தங்களுடைய கலை கலாச்சார அம்சங்களோடு கூடிய வகையிலே மாத்தளை அம்மனை நோக்கி செல்வார்கள். அந்த வகையில் இன்று பல தூக்கு காவடிகள் அந்த ஆலயத்தை நோக்கி செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றது. பாருங்க, அந்த ஏழுமுக காளியம்மனுடைய அந்த சிலையை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. எல்லோரும் பக்தி மயமாக நிற்கின்றார்கள். தூக்கு காவடி எல்லாம் யாழ்ப்பாணத்தில் சிராய் மாதிரி அந்த அமைப்பினுடைய சிவக்கள் இங்கே பாக்கு மரம் போல இருக்குது. அந்த பாக்கு மரத்தை வெட்டி இந்த தூக்கு காவடிகள் செய்திருக்கின்றார்கள். மிகவும் வித்தியாச முறையில் இருக்கின்றது. அருகாமையில் இருக்கின்ற அந்த ஆற்றங்கரையை நோக்கி சிவன் வேஷமிட்டோர் மற்றும் பக்த அடியார்கள் செல்கின்ற அந்த காட்சி பல நூறு வருடங்களாக நடைபெற்று வருகின்ற அந்த கலை கலாச்சாரங்கள் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் நீராடி பின்னர் அதில் வைத்து அந்த காவடிக்கான முள்ளுகள் அந்த கலை கலாச்சாரமான விஷயங்கள் வித்தியாசமான முறையில் நடைபெற இருக்கின்றன. வேறு இந்த கோயிலும் நான் இவ்வாறு பார்த்ததில்லை. உங்களுக்கும் இது புது அனுபவமாக இருக்கும் என நம்புகின்றேன். மகாவலி கங்கை வருகின்ற அந்த ஆற்றினை நோக்கி செல்கின்றார்கள். இயற்கை வெளியில் மிக்க அந்த ரம்மியமான அந்த சூழல் பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. மலைக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த பாலத்தின் ஊடாக செல்கின்ற அந்த ஆறு, அதில் நடக்கப் போகின்ற அந்த பூஜை என பார்ப்பதற்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. இதில் தமிழர்கள் சிங்களவர்கள் என்ற ஒரு வித்தியாசம் எதுவும் இல்லாதவாறு இந்த காவடிகளும் தூக்கு காவடிகளும் சிங்களவர்களும் எடுத்திருந்தார்கள். அது ஒரு வித்தியாசமான ஒரு இனமொழி பேதமின்றி அவர்கள் அந்த கோயிலை வழிபடுவதனை எடுத்து காட்டுகின்றது. ஏழுமுக காளி கோயில் இருந்து வித்தியாசமான வகையில் இங்கு அந்த கலாச்சாரம் ஆனது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. காலங்காலமாக இந்த கோயிலிருந்து மாத்தளை முத்துமாரி அம்மனுக்கு காவடிகள் கொண்டு செல்வார்கள். இந்த இடத்துல காவடிகள் குத்துப்பட போவது இந்த ஆத்தங்கரையூரில் பார்ப்பதற்கே எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குது. எனக்கு இது முதல் முறை. அதே மாதிரி சிவன் வேடமிட்டு ஒருவர் வந்திருக்கின்றார். அந்த காட்சியை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது.
உடைய சிவன் எப்படி இருப்பாரோ அதே போல் அந்த வீடமிட்டு இருக்கின்ற அந்த காட்சி, அதே போல் வாள்கள் எல்லாமே இருக்கின்ற அந்த காட்சி அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அதே போல் மாத்தலைமுத்து மாரியம்மனுக்கு காவடி கொண்டு செல்லும்போது என்ன மாதிரியான பக்தி உணர்வான செயல்பாடுகள் செய்து கொண்டு போகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த காவடி ஆடுபவர்கள் பொதுவாக எல்லோருமே இந்த ஆற்றங்கரையில் சென்று குளித்து அந்த காவடியை ஆடுவார்கள். அதற்காக எல்லோரும் செல்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இது அந்த டிட்பா புயல் நேரத்தில் எல்லாம் பெரிய அளவு தண்ணி போயிருக்கும். வணக்கம் அம்மா, என்ன மாதிரியான இந்த கலாச்சாரமான விஷயங்கள் இங்கே நடக்குது? வருஷம் வேல் பூட்டி சாமிங்கனை பூட்டி எல்லாம் செஞ்சு அழகு போயிட்டு வீதி சுற்றி வருஷம் எந்த வருஷமும் இதே மாதிரி தான் செய்கிறது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை போட்டா கெங்கையில் குளிப்பாட்டி எடுத்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை போட்டுட்டு பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் பண்ணுறோம். பூசை பண்ண முன்னுக்கு வேலை செட்டெல்லாம் வச்சு பூசை பண்ணி இந்த வேல் சூலாயுதம் இதெல்லாம் வச்சு பூசை பண்ணுவாங்க. பூசை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இங்கே கொண்டாடுவாங்க. இங்கே கொண்டாந்து கெங்கை கரைக்கு போயிட்டு சூட வாடையை காமிச்சிட்டு பொடி எல்லாத்தையும் குளிப்பாட்டி இங்கே கொண்டாந்து பூசை பண்ணி வேலை போட்டுவாங்க. இது மாவழி கங்கை தானே, மாவழி கங்கை. இங்கே என்ன செய்யணும்? இங்கே வேலை போட்டுருவாது. இங்கே வேலை போட்டு ஆடி இங்கே மேலே கோயிலுக்கு போயிட்டு கோயிலேருந்து போகிறது வீதி போய் சுற்றி அம்மன் கோயிலில் போயிட்டு தீக்குழி இறங்கி வேலையெல்லாம் கலட்டுறாது. அங்கே தான் தீக்குழி இறங்கு. காவடி காவடியெல்லாம் நடந்து போகிற பிள்ளைங்க இருக்குது, பறவைக்காடி இருக்குது, இந்த அசரு வேல் பூட்டி போகிறது இது எல்லாமே இருக்குது, கரவகம் இருக்குது. எவ்வளோ காலமாக நடக்குது இது? இப்போ வருஷங்காலம் நாங்கள் இல்லாத பிறக்காத முன்னுக்கு இதே தான் போகிறது. இந்த படிவனை இன்றைக்குமே இருக்குது. இந்த கோயிலிருந்து தான் இந்த கோயிலுன்னு தான் போகிறது. இது தான் கோயில். இங்கே இருந்து தான் வேல் பூட்டி போகிறது அம்மன் கோயிலுக்கு. இது எந்த சூழல் ஒரு வித்தியாசமான முறையில் எனக்கு இது புதிதாக இருக்கின்றது. எல்லோருமே அந்த பக்தி பூர்வமாக இதில் அந்த காவடிக்கான முள்ளுகள் குத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. வித்தியாசமான முறையில் குத்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியில் பார்க்கின்றோம். வித்தியாசமான முறையில் இந்த சடங்களை பார்க்கக்கூடிய இருக்கிறது. எல்லோரும் நடனமிட்டு அரோகரா அரோகரா என சொல்லி பக்தி பூர்வமாக இந்த கலாச்சாரமானது பல்வேறு வருடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போலும் பல நூறு வருடங்களாக காலங்காலமாக இவர்கள் இந்த பண்பாடு கலாச்சாரமான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் தங்களை மறந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம்.
எல்லா வயதினரும் தங்களை மறந்து பக்தி பூர்வமாக ஆடுகின்ற இந்த காட்சி எல்லோரும் பக்தி பூர்வமாக இந்த ஆற்றங்கரையிலே ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள். காவடிகள் என்னும் சற்று நேரத்திலே புறப்பட்டுவிடும். வித்தியாசமான முறையிலே அந்த ஒரு காவடி ஒன்று வருது பாருங்க. என்ன செய்ய போய் நம்மளுக்கு தெரியல. ஒரு ஆளுக்கு மேலே கொழுவுறதுக்காக கொண்டு வரப்படுகிறது. சிவருமான எவ்வாறு இருப்பாரோ அதே போல ஒப்பனையிட்டு வந்திருக்கின்ற, சரியாக அவர் போலவே ஒப்பனையிட்டு இருக்கின்ற அந்த காட்சி. இந்த காவடியானது கொழுவப்படுகின்றது. வேறெங்கும் பார்க்காத அந்த அதிசய காட்சிகளை வந்து பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இயற்கை எழில் மிக்க இந்த மகாவலி ஆற்றங்கரை அருகிலே பக்தர்கள் எல்லோரும் நீராடி அந்த புனிதமான காவடியை வந்து எடுப்பார்கள். மிக அழகாக இருக்குது அந்த கரை. அதே போல பெண்களும் நீராடி, ஆண்களும் நீராடி அந்த காவடிகளை எடுப்பார்கள். பாருங்க எவ்வளோ அழகான அந்த இயற்கை எழில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு அருகாமையில் இந்த பக்தி பூர்வமான செயல்பாடானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த பக்தி பூர்வமான செயல்பாடை செய்வார்கள் என நான் நேற்று கூட பார்க்கவில்லை. அவ்வளவுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை எங்களுக்கு தருகின்றது. மேலே பாலம், கீழே அந்த மகாவலி ஆறு. அந்த வகையில் மிக சிறப்பான முறையிலே பக்தர்கள் அதனை பக்தி மயமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். காவடிகளுக்கான முள்ளுகள் எல்லாம் இந்த ஆத்தங்கரை அடியிலே கொட்டுகின்றார்கள். இது காலங்காலமாக பல வருடங்களாக செய்யப்பட்டு வருவதொன்று. அந்த வகையில் பாருங்க என்ன மாதிரி அந்த செயல்பாடு நடைபெறுகின்றது. எல்லோரும் தங்களை மறந்து பக்தி பூர்வமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு காவடி ஒன்று அங்கே வேல்கள் எல்லாம் குற்றப்பட்டு தயார் நிலையில் ஆகின்ற அந்த காட்சிகளையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
எல்லோரும் தங்களை மறந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் கோயிலுக்குள் அந்த சடங்குகள் சம்பந்தமான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கோயிலுக்குள்ளும் பல மக்கள் நிற்கின்றார்கள். நிற்கிற இந்த நீட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து தூக்கு காடிகள் தயாராகி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. கோயிலுக்கு முன்னால் ஆடிவிட்டு பின்னர் எல்லா தொகு காவடிகளும் தயாரான பிற்பாடு மாத்தளை முத்துமாரி அம்மனை நோக்கி புறப்படுகின்ற அந்த அழகிய காட்சியினையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். மேள தாளங்கள் பறை முழங்க காவடிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆற்றங்கரையில் பக்தி மயமாக பக்தர்கள் ஆடி பாடி காவடிகளை எடுக்கின்றார்கள். முதல் நாங்கள் பார்த்த தண்ணியின் வேகத்தை விட இப்போ கொஞ்சம் அதிகமான வேகமாக வந்து கொண்டிருக்கிறதை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது.
மாத்தளை திரு முத்துமாரி அம்மாள் ஆலயத்தில் எங்கள் காவடி ஊர்வலம் போகிறது. இருக்கிறார் அம்மன் திரு முத்துமாரி அம்மன் தேவஸ்தானில் எங்கள் வேல்பூடு திருவிழா மாத்தளை திரு முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் தண்டை கதிர்காமோ சுப்பையா ஏறல நின்றவரோ என்ன கதிர்காமோ செல்ல கதிர்காமோ 108 வேலுமே யாக பூட்டி வரோ மல்லியே தெய்வான வரம் கொடுத்த பத்தினியே அங்காரம் கொண்ட முருகே ஆடுங்கோவம் கொண்ட வரோ ஏறி மயிலேறி இளையாடு முகமே கதிர்காமோ அண்ணன் செல்ல கதிர்காமோ. சற்று நேரத்தில் அந்த கோவிலை நோக்கிய அந்த காவடி ஊர்வலமானது நடைபெறப் போகின்றது. எல்லோரும் பக்திமயமாக நிற்கின்ற அந்த காட்சி, ஒவ்வொரு தூக்கு காவடியும் ஒவ்வொரு விதமான அழகாக இருக்க போகின்றது. அதனையும் நாங்கள் பார்க்க முடியும். காவடிகள் தற்பொழுது தயாராகி வருகின்றன. நல்ல அழகான இயற்கைகளில் மிகுந்த ஒரு இடத்தில் இருந்து இவ்வாறான காட்சிகளை பார்க்கும்போது பார்ப்பதற்கே மிகவும் பக்திபூர்வமாக இருக்கின்றது. காவடிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றது. மாத்தளை முத்துமாரி அம்மனை நோக்கி அந்த காவடிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றது. அந்த வகையிலே கும்மங்களை கொன்று மாத்தளை முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு தீ மிதிப்பதற்காக இளைஞர்கள் செல்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. பக்தர்கள் எல்லோரும் மிக பெரும் பேரணியாக மாத்தளை முத்துமாரி அம்மனை நோக்கி செல்ல போகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்க முடியும். முருக வேடம் விட்டிருக்கின்ற ஒரு அடியரை பார்க்கின்றோம். அதே போல் எங்களை மாத்தளை நகரை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு இந்த ஊர்வலமானது நடைபெறும். பாருங்க ரஃபிக் ஆகிட்டு ஊர்வலமானது தீச்சட்டிகளோடு காவடிகளோடு கோயிலை நோக்கி மக்கள் செல்கின்ற அந்த அழகிய காட்சியினை பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கிறது. கருப்பன் வேடமிட்டு ஆடுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம் மிகவும் பக்தி பயமாக. பக்திமயமான அந்த பேரணியானது தற்பொழுது மாத்தளை முத்துமாரி அம்மன் கோயிலை நோக்கி நகர்வடைய ஆரம்பித்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான தீச்சட்டிகளை தாண்டிய அந்த தீச்சட்டியை பெண்கள் ஏந்தியபடி
காவடிகளோடு பக்திபூர்வமான நடனங்களோடு இந்த பேரணியானது தொடங்கியுள்ளது. பாருங்க, அப்படியே ரோட்டே ஸ்தம்பித்து நிற்குது என்ற அவ்வளவு பெரிய ஒரு ஊர்வலம் இந்த காவடிகளோடு, அதே போல் கற்பூரச் சட்டிகளோடு தீ மிதிப்பவர்கள் கரகமேந்தியவாறு வித்தியாசமான முறையிலே இந்த மாத்தளை முத்துமாரியம்மனை நோக்கி ஒரு படையணி ஆனது கிளம்பி இருக்கின்றது. ஆண்கள் மட்டுமில்லை, பெண்களும் கூட இந்த நதியிலே நீராடி இந்த தெய்வீகரமான அந்த ஊர்வலத்திலே கலந்து கொள்கிறார்கள். அந்த ஒரு காட்சியை தான் நாங்கள் பார்க்கின்றோம். இடத்த பாருங்கள், எல்லாமே அந்த வெள்ளம் நின்ற அந்த தன்மையை காட்டுது. இந்த டிட்பா புயல் டைம் இது முட்டை வெள்ளம் நின்று இருக்குது, பார்க்கவே தெரியுது எங்களுக்கு. இன்னும் அந்த சதுப்பு இன்னும் விடுபட இல்லை. திடீரென அதில் ஆம்புலன்ஸும் வேறு இது என்ன ரஃபிக்காக இருக்கபடியாக போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், அந்த வீதி முழுக்க ஒரு பக்கத்தால் தான் மட்டும் வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. மிகவும் சிரமப்பட்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் மற்றும் அங்கே தொண்டர்களும் செயல்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். சரி உறவுகளே, இந்த காணொளியில் முக்கியமாக அந்த ஊர்வலம் எவ்வாறு தொடங்கப்படுகின்றது, எவ்வாறு அந்த பக்தர்கள் பக்திபூர்வமாக அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்கின்றார் என்பது சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம். இனி அடுத்த காணொளியில் அந்த ஊர்வலம் எவ்வாறு சென்றடைகின்றது, எவ்வாறு அந்த தீமிதிப்பு நடைபெறுகின்றது என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.